ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி மாதத்தில் கடைசி 15 நாட்கள் கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இந்த கடைசி 15 நாட்கள் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் காரணமாக எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷப ராசிக்காரங்க பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் கிரக மாற்றங்களால் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் அப்படி நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு காரணம் என்னென்னா மாசி மாதம் தான். ஆமாங்க, மாசி மாதமானது பிறக்குது. மாசி மாதம் பிறக்கிறதுனால தான் கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு பிப்ரவரியுடைய கடைசி 15 நாட்கள் ரிஷபராசியில் சேர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி மாசி மாதம் சாதாரணமான தமிழ் மாதம் கிடையாது. ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் 12 மாதங்களில். ஸோ 2025 மாசி மாதத்தில் முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சுப முகூர்த்தமான நாட்கள் மற்றும் வாஸ்து நாட்கள் கூட இந்த மாசியில் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்த விட முக்கிய விசேஷங்கள் விரதங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தமிழ் மாதங்கள்லேயே மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம். இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விரத நாட்களும் மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியது. அதனால தான் இந்த ஆண்டு மாசி மாதத்தில் என்னென்ன விசேஷம் மற்றும் விரத நாட்கள் எந்தெந்த தேதிகளில் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். தமிழ் மாதங்கள்லே 11ஆவதாக வருவது தான் மாசி மாதம். ஆக்சுவலி இது சூரிய பகவான் கும்ப ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் புனித நீராடுறது, விரதம் இருக்கிறது, தான தர்மம் செய்வதற்கெல்லாம் உகந்த நாட்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாசி மாதம் ரொம்ப ஒரு சிறப்பானது என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் 30 நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள். அது மட்டும் இல்லாமல் மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்டிருக்குது இந்த மாதம். ஸோ மாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு மாசி மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி துவங்கி மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த மாதத்தில் இன்னும் எந்தெந்த நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வரும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. மார்ச் 12ஆம் தேதி மாசி மகம் வருது. மார்ச் 13ஆம் தேதி ஹோலி பண்டிகை வருது. மார்ச் 14ஆம் தேதி காரடையா நோன்பு வருது. இதுதான் மாசியில் வரக்கூடிய பயங்கரமான விசேஷமான நாட்கள். அப்புறம் மாசியில் வரக்கூடிய விரத நாட்கள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு மாசியில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 27ஆம் தேதி. மார்ச் 13ஆம் தேதி மாசி பௌர்ணமி வருது. மார்ச் 5ஆம் தேதி கிருத்திகை வருது. பிப்ரவரி 25ஆம் தேதி திருவோணம் வருது. பிப்ரவரி 24 மார்ச் 10 தேய்பிரை ஏகாதேசியும் வளர்பிறை ஏகாதேசியும் வருது. பிப்ரவரி 18 மார்ச் 5 வளர்பிறை தேய்பிரை சஷ்டி வருது. பிப்ரவரி 16 சங்கடகர சதுர்த்தி வருது. பிப்ரவரி 25 மார்ச் 11 பிரதோஷம் மாசியில் வருது. மார்ச் 3 சதுர்த்தி வருது. ஸோ இதெல்லாம் விரத நாட்கள். மாசியில் வரக்கூடிய விரத நாட்கள், மாசியில் வரக்கூடிய முக்கிய விசேஷமான நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாட்களில் கரெக்டாக வழிபாடு செய்து பலன் பெறுங்க. இப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்தில் இப்போ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது புதிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ரிஷபராசி அன்பர்கள் இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம்
கௌரவ பிரச்சனைகள் வந்து உண்டாகும். அதனால் கௌரவ பிரச்சனைகள் உண்டாகாத மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஸோ ஒரு பக்கம் ஏற்றமும் இன்னொரு பக்கம் இறக்கமும் இருக்கும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைச்சல்கள் உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதங்கள்லாம் வந்து நீங்கும். பணவரவு கூட உங்களுக்கு ஆக்சுவலி திருப்தி தரும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள்லாம் விற்பனையாகும். ஸோ நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பொருள் விற்பனையாகும் போது அந்த பொருட்களை கண்டிப்பாக வந்து விற்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே வந்து செய்திருங்க. இது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் நீங்கள் சொல்லியபடி நடப்பது உங்களுக்கு ஆக்சுவலி உத்தியோகத்தில் நன்மை தரும். சிலர்லாம் புதிய வேலைக்கு நடப்பது நன்மையாக இருக்கும். அப்புறம் சிலர்லாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக முயற்சி செய்யலாம். அது கிடைப்பது உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் கிடைத்திடும். ஸோ ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாசி மாதம் இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்குங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன் வந்தாலும் உதவி தாமதமாக உங்களுக்கு குடும்பத்தில் கிடைக்கும். சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகும்படி சம்பவம் நேரலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இது குடும்பத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்பு அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது. பணவரவு ஆக்சுவலி திருப்தி தரும். ஸோ பணவரவு திருப்தி தர்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது, பயப்பட வேண்டாம். அப்புறம் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிக்கிறது நன்மை தரும். சக மாணவர்களோடு எச்சரிக்கையாக பழகுங்க. ஏன்னா அவங்க தான் அவங்கள கவுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்க. ஸோ அவங்களோடு பழகும் போது மட்டும் எச்சரிக்கையாக பழகிறது நல்லது. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளில் நன்மைகள் பெறுவீங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். புது தெம்போடு உங்கள் துறையில் பணியாற்றினீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இது கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொன்னான காலகட்டமாக இருக்க போது நற்செயல்கள் செய்து அனைவருடைய பாராட்டுக்கள் பெறுவது உங்களுக்கு இருக்குது. அரசு வேலைகளை செய்யும்போது கவனமாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நட்சத்திரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு பார்க்கும்போது கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை தீரும். உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரவு திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் காரியங்கள் சாதிக்க முடியும். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள்லாம் குறையும். சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்திங்கன்னா முடிக்க முடியும். அப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ஆரோக்கிய சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவு குறையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றிகளை வந்து பெற முடியும். அதனால் சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான தகவல்கள்லாம் வந்து போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.